இந்த நாளிலே கூட கர்த்தர் இந்த காலவேளையிலே நமக்கு கொடுக்கிற ஒரு ரேமா வார்த்தை கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த காலவேளையிலே கூட ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை, கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். எல்லாருக்கும் ஒரு சாட்சி வேதத்திலே பரிசுத்தவான்களுக்கு காணப்பட்டது. மோசே எங்கும் உண்மையுள்ளவன் என்று சாட்சி பெற்றார். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்றார். யோசேப்பு கனி தரும் திராட்சை செடி என்று சாட்சி பெற்றார். தானியேல் எனக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சாட்சி பெற்றார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சாட்சி பெற்றார் தெரியுமா? கிறிஸ்துவுடனே கூட நம்மிடத்திலே அந்த சாட்சியை தான் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இயேசுவோடு கூட சிலுவையில் 2 கள்ளர்கள் அறையப்பட்டார்கள். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 27:38 வாசிக்கும் போது, அப்பொழுது அவருடைய வலது பக்கத்திலும் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர்கள் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஆம், ஒருவன் வலது பக்கத்திலும் ஒருவன் இடது பக்கத்திலும் சிலுவையில் அறையப்பட்டார்கள். இன்று நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த இடத்துல அன்றைக்கு இயேசுவை சிலுவையில் அறைந்த போது லிட்டரலா 2 கள்ளர்கள் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். இன்று ஆவிக்குரிய ரீதியில் நாமும் அந்த சிலுவையில் அறையப்படணும். சிலுவையை தியானிப்பது பெருசல்ல, சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவது பெருசல்ல, சிலுவையின் பாடல்களை பாடுவது பெருசல்ல, சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை தியானிப்பது பெருசல்ல. சிலுவையில் நாம் அறையப்பட்டிருக்க வேண்டும். அந்த 2 கள்ளர்களும் ஒரு பக்கம் வலது பக்கத்திலும் ஒரு பக்கம் இடது பக்கத்திலும் அறையப்பட்டிருந்தார்கள். அதே லூக்கா சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும்போது 23ஆம் அதிகாரத்திலே 39ஆம் வசனத்திலிருந்து, அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு அந்த சிலுவையிலே நாம் அறையப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய சாட்சியாய் இருக்க வேண்டும். 2 கள்ளர்களும் 2 பக்கத்திலே சிலுவையிலே அறையப்பட்டார்கள். ஒருவன் வலது பக்கத்திலும் மற்றவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இடது பக்கத்திலும். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இருவருக்கும் கிடைத்த மேன்மை என்ன என்று சொல்லி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவன் இகழப்பட்டான், இன்னொருவன் மேன்மைப்பட்டான். இன்றைக்கு சபைக்குள் இருக்கிற அனைவரும் நாம் சிலுவையிலே அறையப்படுறது பெருசல்ல, சிலுவையை தியானிப்பது பெருசல்ல. ஆனால் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற நாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரோடு கூட சிலுவையிலே இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்று நீ சொல்லுவாயானால் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கணும். அந்த சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற நீ மேன்மை அடைந்திருக்கிறாயா அல்லது இன்னொரு கள்ளனை போல் நீ இகழப்பட்டிருக்கிறாயா என்று இந்த காலைவேளையிலே உன்னை சிந்தித்து பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப வாசித்த லூக்கா சுவிசேஷம் 23:39-43 வாசிக்கும் போது, ஒரு கள்ளன் ஆண்டவரை நிந்தித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்குள்ளே அந்த சிலுவையிலே அறையப்பட்ட போது கூட தன் குற்றத்திற்காக இந்த தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு உணர்வு இல்லை, ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை. மனம் போன போக்கிலே அப்பொழுதே கூட ஆண்டவரை தூஷித்தான், ஆண்டவரை இகழ்ந்தான், ஆண்டவரை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக குற்றப்படுத்தினான், ஆண்டவரை பரியாசப்படுத்தினான். அங்கு கீழே இருக்கிற
இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை பரியாசப்படுத்தினார்கள். ஆனால் உன்னை ரட்சித்துக்கொள், உன் பிதாவை தேவதூதர்களை அனுப்பும் என்று சொல்லி அவனை ஆண்டவரை இகழ்ந்து கொண்டிருந்ததை இவனும் இகழ்ந்தான். ஆனால் தீர்க்கப்பட்டான். ஆனால் மற்றவனோ அந்த பாடுகள் நிமித்தம் அவன் தன் பாவத்தை உணர்ந்தான். எப்படி உணர்ந்தான்? இதோ நாமோ குற்றவாளிகளாய் இருக்கிறோம். நாம் செய்த குற்றத்திற்காக நாம் தண்டிக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். ஆனால் அவரோ அப்படிப்பட்ட அவமரியாத ஒரு சுத்த கண்ணன் என்று சொல்லி தன்னுடைய பாவத்துக்காக அவன் பரிதபித்தான், மனஸ்தாபப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேளையிலே கூட நீ சிலுவையிலே அறையப்பட்டிருப்பாயானால் அந்த இரு சிறு கள்ளர்களும் அறையப்பட்டார்கள். ஒருத்தன் இகழ்ந்தான், இன்னொருத்தன் மேன்மைப்படுத்தினான். நீ உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு கள்ளனை போல் ஆண்டவரை இகழ்ந்து கொண்டிருக்கிறாயா? பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறாயா? தூஷித்து கொண்டிருக்கிறாயா? சாட்சி இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? பாவத்திற்கு உடந்தையா இருக்கிறாயா? பாவம் இன்னும் செய்து கொண்டே இருக்கிறாயா? சொற்கள் மிகுதினால் கூட பாவம் இல்லாமல் போகாது. ஆண்டவரை தூஷித்து கொண்டு குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? அல்லது மற்ற ஒரு கள்ளனை போல் நான் பாவி, இந்த தண்டனை நான் சுமக்கத்தான் வேண்டும், இந்த சிற்றையை நான் அனுபவிக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி பாவத்திற்காக மனஸ்தாபப்படுகிறாயா? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்துல இரக்கம் பெறுவான். தீய நோக்கம் பாவமாம். இன்றைக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிற என்று சொல்லுகிற நீ உண்மையாகவே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறாயா? ஒவ்வொரு நாளும் பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு நீ காணப்படுகிறாயா? இரண்டாவது, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வோமானால் இரண்டாவது நமக்கு இருக்க வேண்டிய குணாதிசயம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கும் போது, கிறிஸ்து பூமிக்குரியவர்கள் அல்ல மேலானவைகளை தேடினார். இன்றைக்கு அப்பொழுது நாம் மரிக்கும் போது கிறிஸ்துவுடனே கூட அந்த உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவோம். இன்றைக்கு கிறிஸ்து பூமிக்குரியவைகளை தேடிக்கொண்டிருக்கிறாயா? மேலானவைகளை தேடிக்கொண்டிருக்கிறாயா? இந்த ஒரு கள்ளன் இகழ்ந்து கொண்டுதான் இருந்தான். அவன் பூமிக்குரிய காரியங்களை பார்த்து பூமியில் உள்ள ஜனங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை குற்றப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் இன்னொரு கள்ளனோ பூமிக்குரியவர்கள் அல்ல மேலானவர்களை நோக்கி பார்த்தான். ஆண்டவரே, உயிர்த்தெழுவீர் என்று சொல்லியிருக்கிறீர். இதோ நான் சதா காலமும் மரித்தேன், ஆனாலும் நான் சொன்னபடி உயிர்த்தெழுவேன் என்று சொன்னீரே. நீர் உயிர்த்தெழப் போகிறீரப்பா. அப்பொழுது என்னையும் நினைத்தருளும். கர்த்தாவே, உன்னோடு கூட பரதீசில் இருக்கும்படி என்னை உம்முடைய ராஜ்யத்தில் நினைத்தருளும் என்று சொன்னார். ஆண்டவருடனே இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். ஆம், இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மேலானவைகளை சிந்திக்க வேண்டும். சிலுவையிலே அறையப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவார்கள், அதனுடைய நீதியை தேடுவார்கள். பூமியிலே என்ன சம்பவித்தாலும், அவமானங்கள், நிந்தைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், குறைவுகள் கடந்து வந்தாலும் அவர்கள் பூமிக்குரியவைகளை சிந்திக்கவே மாட்டார்கள். நான் பரலோகம் போய் சேர வேண்டும், பரலோகத்தின் பிரஜையாய் நான் மாற வேண்டும் என்று சொல்லி பரலோகத்துக்குரியவைகளை சிந்திப்பார்கள். மூன்றாவது, சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, உன் பழைய மனுஷன் சாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு சிலுவையிலே அறையப்பட வேண்டுமானால் அந்த பழைய மனுஷன் சாகல. சிலுவையிலே தண்டனை கிடைக்கும் போது கூட துணிகரமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 6:6 சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கும்படி ஓடுகிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். நாம் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறோம் என்றால் பழைய சுபாவங்கள் மாற வேண்டும். இங்கு கடைசி ரத்தம் சிந்துமடி சிலுவையிலே அந்த ஈட்டியை வச்சு குத்துறான். அப்ப கூட ஆண்டவர் எந்த வார்த்தையும் பேசவில்லை, அமைதியா இருந்தார். அவர் தன்னுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று எப்பொழுது நம்முடைய சுபாவம் வெளிப்படும்? மற்றவர்கள் நம்மளை குற்றப்படுத்தும் போது, நம்மளை வேதனைப்படுத்தும் போது அமைதியா இருக்கிறாயா? இல்லாவிட்டால் பழி வாங்க வேண்டும், இல்ல இந்த கசப்பு வைராக்கியத்தை சுமந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாய் 1 கொரிந்தியர் 15:18 சொல்லப்படுகிறது, சிலுவையில் நீ சுமந்து அறையப்பட்டிருப்பாயானால் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை நீ தரிக்காதபடி, இம்மைக்கு மாத்திரம் தேவனை நீ பின்பற்றாதபடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரலோக ராஜ்யத்திற்கென்று நீ தேவனை பின்பற்ற வேண்டும்.
நீ நித்தியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நீ பிரயாசப்பட வேண்டும். இம்மைக்கு மாத்திரம் தேவனை பின்பற்றுகிறவர்கள் பரிதபிக்கப்படுவார்கள் என்று 1 கொரிந்தியர் 15:18 வாசிக்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு இருந்தார். எதற்காக? குறைவுகளை நிறைவாக்க. ஆனால் கல்வாரியிலே உனக்காக ரத்தத்தை சிந்தி ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு உன்னை பாத்திரவானாய் மாற்ற விரும்பினார். கானா ஒரு கல்யாணம். இயேசு உனக்கு வேண்டுமானால் உன் குறைவுகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். தண்ணீரை ரசமாய் மாற்றினார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை பூஷித்து 12 கூடைகள் மீந்தெடுக்க செய்வார். இன்றைக்கு குறைவுகள், இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பளம்னா நாளைக்கு 20,000 ரூபாய் கொடுப்பார். இன்னைக்கு ஒரு வீடுனா இன்னொரு வீடு கட்ட திராணி உள்ளவர்களாய் மாற்றுவார். இயேசு செய்வார். ஆனா அதை பிரபஞ்சத்திற்காக பின்பற்றுகிற இயேசு. ஆனால் கல்வாரியில் உமக்காக அறையப்பட்ட இயேசுவோடு கூட நீயும் சிலுவையிலே அறையப்பட்டுவாய். ஆனால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக என் தேவன் உனக்கு கிருபை பாராட்ட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த காலவெளியிலே எப்படிப்பட்ட இயேசுவை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய்? காணா ஒரு கல்யாணத்திலே பிரத்யட்சமாய் தரிசனமாய் இப்பிரபஞ்சத்திற்காக தேவனை பின்பற்றுகிறாயா? இல்லாவிட்டால் ஆட்டுக்குட்டியாவுடைய கல்யாண விருந்துக்கு பாத்திரவானாய் மாற கல்வாரி உனக்கல் சிலுவையிலே உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை பின்பற்றுகிறாயா? இன்றைக்கு உன் பலிப்பிடத்தை செப்பனிட்டு பார். எல்லாருக்கும் ஒரு வித சாட்சி இருந்தால் உனக்கு ஒரு சாட்சி. என்ன சாட்சி தெரியுமா? நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். பவுல் சொன்னது போல், இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவித்திருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நீ சிலுவையில் அறையப்பட்டிருப்பாயானால் பாவத்திற்கு உடந்தையாய் இருக்க மாட்டாய். பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவைகளை தேடுவாய். ஒரு சுபாவத்திலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இப்பிரபஞ்சத்திற்காக தேவனை பின்பற்ற மாட்டாய். பாடுகளை சுமப்பாய். பரலோக பிரஜையாய் மாறுவாய். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல் அவருடைய சாட்சி எவ்வளவு மேன்மையான ஒரு சாட்சி அப்பா. இனி கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியாயிருப்பேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே உடைய சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டி நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். 2 கள்ளர்களும் அறையப்பட்டார்கள். இன்றைக்கு சபை மக்கள் எல்லாம் நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன் என்று சிலுவை தியானம் செய்கிறார்கள். சிலுவையை ஒரு அணிகலன்களாக அணிந்து கொண்டிருக்கிறார்கள். சிலுவையை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே இகழப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? இல்லாவிட்டால் இன்னொரு கல்லனை போல் மேன்மையாக பரதீசில் ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று எங்களை செப்பனிட்டு பார்க்க எங்களுக்கு உதவி செய்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையிலே சகலத்தை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிலுவையிலே அறையப்பட்டு அந்த சிலுவை பாடுகளை மேன்மையாக எண்ணி பரலோக பிரஜையாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all. Have a blessed day. Amen.